அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபிளாட் எடுத்துக்கிட்டோம்னா இங்க ஒரு சைடு வால் ஸ்ப்ரிங்க்லர் வைக்கிறோம். தென் ஒரு இங்க ஃபால் சீலிங் இருக்கும். அதனால இங்க என்ன பண்றேன், பென்டன் டைப் வைக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்றோம், ஒண்ணா கனெக்ட் பண்றோம். பைப்பை மெயின் ஏரியா வழியா ரன் பண்ணி எடுத்துட்டு வரோம். சரியா? சரி, இந்த ஃபிளாட்டுக்கு எங்க இருந்து நம்மளுக்கு லைன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலா இப்ப நம்மளுக்கு நம்ம ப்ராஜெக்ட் என்னமா, ஒரு பேஸ்மெண்ட், கிரவுண்ட், போடியம், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த் ரோ, கீழே இருந்து மேல வரைக்கும் இருக்கு. அப்ப நம்மளுக்கு எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தா, ஜென்ரலா நம்மளுக்கு பேஸ்மெண்ட்ல நம்மளுக்கு ஒரு சம்பு இருக்கு. பேஸ்மெண்ட்ல ஒரு வாட்டர் டேங்க் இருக்கு, அப்படிதானே? அந்த வாட்டர் டேங்க்ல நமக்கு என்ன கிடைக்குது, இந்த ஃபயருக்கு தேவையான, இன்கேஸ் இந்த பில்டிங் ஃபயர் ஆச்சுன்னா அதை அணைக்கிறதுக்கு தேவையான வாட்டர் எதுலமா சேவ் பண்ணுவாங்க, சம்புல சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க டிஃபால்ட்டா. ஓகேவா? சோ இந்த சம்புக்கு வாட்டர் எங்க இருந்து வருதுன்னா, வழக்கம் போல முனிசிபல்ல இருந்து தேவா. ஓகேவா? துபாய் எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் அத்தாரிட்டி முனிசிபல்ல இருந்து என்ன செய்றாங்க, வாட்டர் எடுத்துட்டு வந்து இதுல சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி, வாட்டர் எவ்வளவு இருக்கணும், டேங்க் சைஸ் என்ன இருக்குங்கிறதெல்லாம் கால்குலேஷன்ல சொல்றோம். சரியா? இப்போ கான்செப்ட் தெரிஞ்சுங்க. நம்மளுக்கு சம்புல வாட்டர் இருக்கும். அந்த சம்புல உள்ள வாட்டர், அந்த வாட்டர் டேங்க்ல உள்ள வாட்டர் இப்ப நம்ம என்னமா, இன்கேஸ் ஃபயர் ஆயிட்டுனா என்ன பண்ணணும், ஸ்ப்ரிங்க்லர்ல இருந்து எனக்கு தண்ணி வரணும். தண்ணி வரணும்னா என்ன பண்ணிருப்பாங்க, இங்க பம்ப் வச்சிருப்பாங்க. ஃபயர் பம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபயர் பம்ப்ஸ். ஃபயர் பம்ப்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயின் பம்ப்ஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரிக் பம்ப் அண்ட் டீசல் பம்ப். தென் ஜாக்கி பம்ப். 3 பம்ப் யூஸ் பண்ணுவாங்க. ஃபயர் ஃபைட்டிங்ல என்னெல்லாம் பம்ப் யூஸ் பண்ணுவாங்க, டைப்ஸ் ஆஃப் பம்ப். டைப்ஸ் ஆஃப் பம்ப். ஓகே, எலக்ட்ரிக் பம்ப், டீசல் பம்ப் அண்ட் ஜாக்கி பம்ப். ஓகேவா? எலக்ட்ரிக் பம்ப், டீசல் பம்ப் அண்ட் ஜாக்கி. இந்த 3 பம்புல இருந்து நம்மளுக்கு இந்த சம்புல உள்ள வாட்டர் பம்ப் ஆகி, ஓகேவா, இது எப்படி ஆப்ரேட் ஆகுதுங்கிறதையும் சொல்றேன். சரியா? இப்போ இந்த டேங்க்ல இருந்து பம்புல இருந்து என்ன செய்யுமா, ரைசர். பம்புல இருந்து ஒரு ரைசர் வழியா என்ன செய்யுது, கீழ இருந்து ரூஃப் வரைக்கும் பைப்பு போகுது. அந்த ரைசர் பைப்ல இருந்து என்ன பண்ணிக்கிறாங்க, ஒவ்வொரு ஃப்ளோர்ல ஒவ்வொரு பிரான்ச் எடுத்துக்கிறாங்க. அந்த பிரான்ச்ல இருந்து என்ன செய்யுமா, ஒவ்வொரு ஸ்ப்ரிங்க்லர்ல போய் கனெக்ட் ஆகும். எங்க ஸ்ப்ரிங்க்லர். அப்போ சம்பளம் உள்ள வாட்டரு பம்பு வழியா ரைசருக்கு வந்து, ரைசர்ல இருந்து பிரான்ச் போய், பிரான்ச்ல இருந்து என்ன செய்யறாங்க, ஸ்ப்ரிங்க்லருக்கு சப்ளை பண்றாங்க. சரியா? ஓகேவா? சரி, அப்போ நம்மளுக்கு வந்து பம்பு என்னெல்லாம் பம்புன்னு நம்ம பார்த்துட்டோம். சரியா? இப்ப பம்புக்கு வா. இப்ப நம்ம இதுக்கு எதுக்கு 3 பம்பு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மெயின் பம்ப் என்னன்னா எலக்ட்ரிக் பம்ப். இன்கேஸ் ஃபயர் அப்படின்னா எலக்ட்ரிக் பம்பு என்ன செய்யணும், ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அப்ப எதுக்காக வந்து ஜாக்கி பம்ப்னு ஒண்ணு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாக்கி பம்புடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, ப்ரெஷர் மெயின்டெனன்ஸ். ஸ்டாண்ட் பை பைப்ல ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணணும். ஸ்டாண்ட் பை பைப்னா என்ன, வெர்டிகல் பைப்பு, வெர்டிகல் ரைசர் ஏத்தி இருக்கோம் இல்லைங்களா, கீழ இருந்து 5 மாடிக்கு ஒரு ரைசர் போறத ஸ்டாண்ட் பை பைப்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்ட் பைப். இப்போ அந்த ஸ்டாண்ட் பைப்ல ப்ரெஷர் ஃபார் எக்ஸாம்பிள் 12 பார் ப்ரெஷர் என்ன செய்யணும், மெயின்டைன் பண்ணணும். எதுக்காக, இப்போ ஏதாவது ஒரு ரூம்ல ஃபயர் ஆயிட்டுன்னு வைங்களேன், இமிடியேட்டா என்ன ஆகும், ஃபுல் ப்ரெஷர்ல அந்த நாசில்ல இருந்து எனக்கு என்னமா 4 பார் ப்ரெஷர்ல என்ன செய்யணும், எனக்கு வாட்டர் ஸ்ப்ரே ஆகும். ஓகேவா? இப்போ இப்ப நம்ம வீட்டுல உள்ள பைப் இருக்குன்னு வச்சுங்க. நம்ம வீட்டுல பைப் இருக்கு, பம்பு இருக்கு. அந்த பம்புல உள்ள தண்ணி வந்து 4 பார் ப்ரெஷர்ல வருமானா, மேல கிராவிடேஷனல், மேல டேங்க் வச்சிருக்கோம், மேல உள்ள ப்ரெஷர் என்னவோ அதுபடிதான் நம்மளுக்கு என்ன செய்யும், வரும். ஹை ப்ரெஷர்ல வருமானா. சரி, இப்ப அதே நேரத்துல இப்ப நம்ம கீழ இருந்து ஒரு மோட்டர் இருக்கு, டேங்க் இருக்கு, மோட்டர் இருக்கு. சும்மா ஒரு பைப்பை ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டேன், ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். திடீர்னு எங்கேயா டேப் ஓபன் பண்றேன், தண்ணி ஃபாஸ்டா வந்துருமானா வராது. மோட்டரை போட்டா தான் என்ன செய்யும், தண்ணி வரும். அப்படி வர்றதுக்கும் நம்மளுக்கு என்ன ஆகும், நீ மோட்டர் போட்ட உடனே இங்க தண்ணி வருமானா வராது. அந்த மோட்டர்ல பம்ப் ஆகணும். மோட்டர்ல இருந்து நீ எந்த எண்ட்ல உள்ள டேப் ஓபன் பண்ணியோ அது வரைக்கும் அது டிராவல் ஆகி வரணும். மோட்டர்ல இருந்து பம்ப் ஆகி டிராவல் ஆகி வந்து ஒரு 1 மினிட் 2 மினிட் அதுக்கப்புறம் தான் என்ன செய்யும், த்ரோ நமக்கு கிடைக்கும். அப்போ ஒரு இந்த இந்த இடத்துல இப்ப திடீர்னு இந்த சிஸ்டம் வெடிக்குது, இங்க ஃபயர் ஆகுது. இந்த ஃபயரை இந்த இடத்துலயே நான் ஆஃப் பண்ணா தான் இது எங்க போகாது, பக்கத்துல ஸ்ப்ரெட் ஆகாது. அப்ப இமிடியேட்டா ஆக்ஷன் நடக்கணும். இமிடியேட்டா ஆக்ஷன் நடக்கணும்னா இமிடியேட்டா என்ன செய்யணும், எனக்கு அங்க
சப்ளை கிடைக்கும். இப்ப இமிடியேட்டா சப்ளை கிடைக்கணும் எனி டைம் எனக்கு என்ன இருக்கணும், அந்த ஸ்டாண்ட் பை பைப்லையும் பிரான்ச்லயும் என்ன இருக்கணும், ஹை ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரெடி டு சப்ளைக்கு என்ன செய்யணும் இருக்கணும். முதல்ல இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா பம்ப் பண்ணி ஹை ப்ரெஷர்ல மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் ரைட் முதல்ல இன்ஸ்டால் பண்ணிட்டேன், பில்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு மால் இருக்கு, மாலை நான் கட்டிட்டேன், ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே வச்சுட்டோம், எல்லாத்தையும் ஹை ப்ரெஷர்ல என்ன பண்ணிட்டோம், ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். மால் நாளைக்கு தீ பிடிக்குமா, நாளை கழிச்சு தீ பிடிக்குமா நமக்கு தெரியுமா? 3 மாசம் கழிச்சு பிடிக்கலாம், 6 மாசம் கழிச்சு பிடிக்கலாம், இல்ல பிடிக்காமலே போகலாம், தீ பிடிக்காமலே போகலாம். பட் அடுத்த வருஷம் தீ பிடிக்குதுன்னு வைங்க, திடீர்னு ஒரு வருஷம் கழிச்சு தீ பிடிக்கும். இந்த ஒரு வருஷத்துக்கு இந்த ஸ்டாண்ட் பை பைப்ல ப்ரெஷர் இருக்குமா அப்படின்னா இருக்காது. அப்படித்தானே? ஏன்னா ஒரு வாட்டி ப்ரெஷர் பண்ணது ஒரு வருஷத்துக்கு அந்த பைப்ல அதே ப்ரெஷர் மெயின்டைன் ஆகுமானா கண்டிப்பா என்ன செய்யாது, இருக்காது. சம் வாட் என்ன செய்யும், எங்கேயாவது லீக்கேஜஸ்னால என்ன ஆகிட்டே இருக்கும், ப்ரெஷர் டிராப் ஆகிட்டே இருக்கும். திடீர்னு தீ பிடிக்கிற நேரத்துல அங்க என்ன இருக்காது, சப்ளை கிடைக்காது. ஓகேவா? அப்போ எனி டைம் இப்ப எனக்கு அங்க இருந்து ப்ரெஷர் டிராப் ஆகுது அப்படின்னா அந்த ப்ரெஷர் டிராப்பை மெயின்டைன் பண்றதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க, நம்ம ஜாக்கி பம்பை என்ன பண்ணிருப்பாங்க வச்சிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பிஎஸ்ஏல சொல்றாங்கன்னா எனக்கு 350 பிஎஸ்ஏ நான் இதுல மெயின்டைன் பண்றேன்னு வைங்களேன், உங்க ஸ்டாண்ட் பை பைப்ல 350 பிஎஸ்ஏல இருக்கணும். அப்ப எனக்கு இந்த 350ல இருந்து 348 டிராப் ஆகும். முதல்ல எங்கேயாவது லீக் ஆகும். ஒரு நாள் 2 நாள் கழிச்சு என்ன செய்யும், லைட்டா என்ன செய்யும், மைன்யூட்டா இறங்கும். அப்படி இறங்கும் போது 348 அச்சீவ் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ஜாக்கி பம்பு என்ன செஞ்சிடும், ஸ்டார்ட் ஆயிடும். இது ஸ்டார்ட் ஆகி அந்த 348 திரும்ப என்ன செய்யும், 350க்கு ப்ரெஷர் பண்ணும். 350 அச்சீவ் ஆன உடனே என்ன ஆயிடும், ஜாக்கி பம்பு ஆட்டோமேட்டிக்கா கட் அவுட் ஆயிடும். ஏன் அப்போ இதனால என்ன ஆகும் அப்படின்னா எனி டைம் அந்த பைப்ல என்ன ஆகிட்டே இருக்கும், 350 மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? பட் இந்த பம்பு ஜாக்கி பம்புங்கிறது இதுல இந்த எலக்ட்ரிக் பம்பு மெயின் பம்பை விட மெயின் பம்புடைய கெப்பாசிட்டியில வெறும் 5% தான் இதோட கெப்பாசிட்டியா இருக்கும். ஓகே, 1 to 5% என்ன பண்ணிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ஃப்ளோ ரேட் எனக்கு வந்து 1000 அப்படின்னா 5% தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இதை கீப் பண்ணிருக்கோம். சரியா? அப்போ இன்கேஸ் எனக்கு இந்த ரூம்ல ஏதாவது ஃபயர் ஆயிட்டுன்னு வைங்களேன், அப்ப என்ன ஆகும், அங்க உள்ள ஸ்ப்ரிங்லர் ஓப்பன் ஆயிரும். ஸ்ப்ரிங்லர் ஓப்பன் ஆனா என்ன ஆகும், இந்த பைப்ல ட்ரெமெண்டஸ் ஆஃப் ப்ரெஷர் லாஸ் ஆகும். 348 அச்சீவ் பண்ணோம்னா முதல்ல என்ன செய்யும், ஜாக்கி பம்ப் ஆன் ஆகும். 348 to 345 வரைக்கும் தான் ஜாக்கி பம்புக்கு கட் அவுட் வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 345 வரைக்கும் தான் என்னது ஜாக்கி பம்புடைய கட் அவுட். 345க்கு கீழே டிராப் ஆச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் பம்ப் ஆன் ஆகணும், மெயின் பம்ப் ஆன் ஆகணும்னு என்ன பண்ணிருப்பாங்க, ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன், ஒரு ஸ்மால் ப்ரெஷர் சேஞ்சை தான் இதால என்ன பண்ண முடியும், மெயின்டைன் பண்ண முடியும். ஓகேவா? ஸ்ப்ரிங்லர் ஓப்பன் ஆயிட்டுனா என்ன ஆகிட்டே இருக்கும், கண்டினியூஸா வாட்டர்ஸ் என்ன ஆகிட்டே இருக்கும், கீழே போய்கிட்டே இருக்கும், ப்ரெஷர் என்ன ஆகிட்டே இருக்கும், ட்ராப் ஆகிட்டே இருக்கும். அப்போ 348 to 345 தான் என்ன செஞ்சிருப்பாங்க, ஜாக்கி பம்பை மெயின்டைன் செஞ்சிருப்பாங்க. 345 வருது அப்படின்னா எலக்ட்ரிக் பம்ப் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு வச்சிருப்பாங்க. இந்த எலக்ட்ரிக் பம்புக்கு 345 to 325 அப்படின்னு என்ன பண்ணிருக்கோம், ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். எலக்ட்ரிக் பம்ப் ஆன் ஆகி அதை மெயின்டைன் பண்ண முடியல, ஒரு ஃப்ளோருக்கு மேல இந்த 2 ஃப்ளோர்ல தீ பிடிக்குது, 2 ஃப்ளோர்ல எனக்கு சப்ளை கிடைக்குது அப்படின்னா இன்னும் என்ன செய்யும், ப்ரெஷர் லாஸ் ஆகும். அப்போ 325க்கும் கீழே போகும்போது என்ன செய்யும், டீசல் பம்ப் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும், சப்போர்ட்டிங்காக ஸ்டாண்ட் பைல இருக்கு. ஆக்சுவலா ஜென்ரலா டீசல் பம்பை எலக்ட்ரிக் பம்புக்கு ஸ்டாண்ட் பையா தான் என்ன செஞ்சிருப்போம், யூஸ் பண்ணிருப்போம். எலக்ட்ரிக் பம்ப் இன்கேஸ் ஆன் ஆகல அப்படின்னா டீசல் பம்ப் என்ன செய்யும், ஆன் ஆகும். இன்கேஸ் ஃபயர்னால எலக்ட்ரிக்கல் சப்ளை கிடைக்கல அப்படின்னா டீசல் பம்ப் ஸ்டார்ட் ஆகணும்னு வச்சிருக்கோம். பட் அதுக்கு என்ன கட் அவுட் வச்சிருக்கோம்னா 325 அப்படின்னு வச்சிருக்கோம். இப்போ எலக்ட்ரிக் பம்ப் ஆன் ஆகலன்னா நெக்ஸ்ட் 2-3 மினிட்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா ப்ரெஷர் இன்னும் என்ன செய்யும், ரெடியூஸ் ஆகும். 325 அச்சீவ் பண்ணிடும், ஆட்டோமேட்டிக்கா டீசல் பம்ப் என்ன செய்யும், ட்ராப் ஆகும். அப்ப நம்மளுக்கு 2 மெயின் பம்புமே என்ன செய்யும், ரன் ஆகும். ஜாக்கி பம்பு மட்டும்தான் என்னமா ஆட்டோமேட்டிக், அந்த 348 to 350 அச்சீவ் பண்ணா ஆட்டோமேட்டிக் கட் அவுட் ஆகும். மெயின் பம்ப்ஸ் என்ன செய்யும், நம்மளா மேனுவலா போய் ஆஃப் பண்ற வரைக்கும் அது என்ன செய்யும், ரன் ஆகிட்டே தான் இருக்கும், சப்ளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரியா? ஜென்ரலா இதுதான் நம்மளுக்கு வந்து பம்புடைய ரன்னிங் ப்ராசஸ். சரியா?